எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான செட்டிநாட் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செட்டிநாட் உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது நம்ம அந்த சின்ன பேபி பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, பேபி உருளை, அதை வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பைசியான செட்டிநாட் உருளை மசாலா செய்ய முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை வறுத்துக்கலாம். ஒரு பேனை ஸ்டோவில் வச்சு சூடானதும் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 சிவப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டோவ்லேருந்து எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்ல பவுடராக பண்ணிக்கோங்க. செட்டிநாடு மசாலா பொடி தயாராகிடுச்சு. ஒரு பேனை சூடாக்கி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடுசா நறுக்கின 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் வேக வச்ச குட்டி உருளைக்கிழங்கு போட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணி பொடிச்ச செட்டிநாட் மசாலாவையும் சேர்த்து காயெல்லாம் மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாடு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. செஞ்ச உடனே நல்ல சூடாக ரசம் சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சூப்பரான செட்டிநாட் ஸ்டைல் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபி நான் பேபி உருளை வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட அந்த உருளைக்கிழங்கு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு வச்சு கூட இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.